வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஏர்வாடி வழக்கு ஊராட்சி துவக்கப்பள்ளிக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே என்னன்னா நேற்று நம்ம எம்பியை பார்த்து நம்ம இந்த ஸ்கூலில் மேல்கூரை கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு, அதை சரி பண்ணித்தாங்கன்னு சொல்லி எம்பியை பார்த்து மனு கொடுத்துருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்மளுடைய ரெட்டியார்பட்டி நாராயணன் நம்மளுடைய நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏவும் அவங்களையும் கையோடு அழைச்சிட்டு நம்ம ஸ்கூலை மேல்பார்வையிட்டோம். அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசுகளை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாங்கி ஒன்ன விட்டுடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் வாங்காமட்டே கிளி தூங்காதுடா, இந்த வெங்கை பின் வாங்காதுடா. நான் தன்னந்த நீயாள நம்ம பாரு, கொஞ்சம் நோக்குந்தேன்னா நீங்க எட்ட கோடி பேரு. நல்ல பாக்ஸ் கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்க போற நீ விசில் கடி ஓட்ட. எஜுகேஷன் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்கேஜி யூகேஜி ஆரம்ப நிலையில் பள்ளிக்கூடமே நம்ம இந்த ஆரம்பத்தில் நம்ம சேர்க்கணும் இருக்குல்ல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க ஆள் கிடைக்கும். இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். எங்கள் ரெட்டியார்பட்டி ஸ்கூல்லே படிக்கிறாங்க. அது அந்த பேரண்ட்ஸுக்கு தூராசி இருக்கிறாங்க, அவங்க சப்போர்ட்டில் தான் படிக்கிறாங்க, தவிர கவர்மெண்ட் அவங்க கொடுக்கல. இன்னைக்கு நான் சிஓட்ட பேசுகிறேன், 10,000 ரூபா கொடுத்தா 10,000 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் அப்புறம் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் குறைஞ்சி போச்சுன்னா எப்படி போகும்? அவன் ப்ரைவேட் ஸ்கூலில் எல்கேஜி வச்சு அவன் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவன் +2 வரைக்கும் பேரண்ட்ஸை அவங்க பார்த்துக்கிட்டு அந்த 2 கட்டடத்தையும் நமக்கு புதுசாகவே நாங்கள் உங்களுக்கு இடித்து கட்டி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பட்ஜெட் நம்ம தமிழக மக்கள் பட்ஜெட் போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்கூலை ரெடி பண்ணி தரதா அவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு மேலும் நம்ம ஏர்வாடி மக்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெட்டியார்பட்டி நாராயணன் நம்ம ஒன்று சொல்லியிருக்காங்க. அது நாங்களும் செய்வோம். அதே மாதிரி நேற்று ஒரு நண்பர், அதாவது திமுகவை சேர்ந்த ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார். அதாவது இத்தனை வருஷமா நாங்கள் இருந்தோம், எங்களாலேயே நாங்கள் செய்ய முடியலை, நாங்களும் மேலே முறையிட்டோம், ஆனால் எங்களால் செய்ய முடியலை, உங்களால் மட்டும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார். அந்த நண்பருக்கு நான் அப்போவே பதில் கொடுத்துட்டேன். ஆனால் இருந்தாலும் இதே மாதிரி கேள்வி கேட்குற திமுக நண்பர்களுக்கு இந்த வீடியோக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது நாங்கள் சின்ன பையங்க, எங்களால் எதுவுமே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. முயற்சித்தா எல்லாமே முடியும். நாங்கள் முயற்சிப்போம். ஏர்வாடி மக்கள் இன்னும் மேலும் அவங்களுக்கு நிறைய செய்ய நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். மக்களும் எங்களுக்காண்டி இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களை ஏர்வாடி பேரூராட்சியில் எங்களை தேர்ந்தெடுங்க. நன்றி. கூர்மையான செய்திகளுக்கு அரசியல் கண்ணாடியை பாருங்கள். மக்களின் குரல் எப்போதும் ஒலிக்கும்.